Hi students, welcome to Ishwari's English. நம்மளோட 4வது வீடியோவில் நம்ம மெமரி போயம்ஸ் பார்க்க போகிறோம். நமக்கு 7 யூனிட் இருக்குது. அந்த 7 யூனிட்டில் 4 யூனிட்டில் உள்ள போயம்ஸ் வந்து மெமரி போயம்ஸ். ஃபஸ்ட் யூனிட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து அண்டு சிக்ஸ்த்து. 1வது யூனிட்டு, 3வது யூனிட்டு, 5, 6. 1, 3, 5, 6 இந்த 4 போயம். ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள போயம் லைஃப். ஃபஸ்ட்டு நான் 4 லைன் எடுத்துருக்கிறேன். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். 4 லைன்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு லைனை எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு 3 சங்க்ஸாக பிரித்து படிக்க வைக்கிற மெத்தடு சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லைடில். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் டேஷ் இயர் டு இயர். லெட் மீ டேஷ் ஃப்ரம் இயர் டு இயர். அது பட் லிவ் மை லைஃப். அடுத்தது ஸ்டார்டிங்கில் உள்ள சங்கை மறைச்சிட்டேன். பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர், அங்கே என்ன வரும்? லெட் மீ. அப்போ ஒரு லைனை 3 பிரித்ததை தான் சங்க்ஸுன்னு சொல்கிறேன். 3 பிரித்து அந்தந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு உங்களை படிக்க வச்சுருக்கிறேன். அடுத்தது எனக்கு இவ்வளோ நீளம் படிக்க முடியாது, சின்ன சின்னதாக படிச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தை டேஷ் போட்டுக்கலாம் இதில் இருக்கிற மாதிரி. அப்போ லெட்டுக்கு அப்புறம் மீ, பட்டுக்கு பிறகு லிவ், மைக்கு பிறகு லைஃப், ஃப்ரம்க்கு பிறகு இயர் டு இயர் முடிஞ்சுது. ஸோ இப்படி பிரித்து மனப்பாடம் பண்ணலாம். அடுத்த லைன் படிக்க போகிறோம். அந்த லைனில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் ஷஃபிள் பண்ணி போட்டிருக்கேன், குழப்பி போட்டிருக்கேன். அதில் ஸ்டார்டிங் வேர்டை வெளியே எடுக்கணும். என்ன ரீட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? வித். அடுத்த வேர்டு ஃபார்வர்ட், ஃபேஸ். அடுத்தது அண்ட், அன்ரிலக்டன்ட், சோல். அப்போது இது மாதிரி பேப்பரில் எழுதி ஷஃபிள் பண்ணி வச்சுக்கிட்டு அதிலிருந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி கூட நம்ம படிக்கலாம். இது இன்னொரு வகையான மனப்பாடம் பண்ணுற முறை. வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். இப்போ திரும்ப அந்த லைனை 4 லைனையும் கொடுத்துருக்குறேன். இப்போது ஃபஸ்ட் லைனு செகண்ட் லைனுக்கு 2 மெத்தடு சொல்லியிருக்கேன். அடுத்தது லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் டேஷ் கொடுத்துருக்குறேன், அன்ரிலக்டன்ட் சோல். அடுத்த லைன் ஞாபகம் இருக்குதா? நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஃப்ரம் த கோலில் தான் டேஷ் கொடுத்துருக்குது. டேர்னிங் ஃப்ரம் த கோல். நாட் மோர்னிங் ஃபார் த, என்ன வரும்? திங்ஸ் தட் டிஸப்பியர். அடுத்தது 5th லைன். இன் த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் த ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் that pays its toll to youth and age and travels on with cheer. இப்போ அந்த லைனெல்லாம் எந்த வேர்டை ரிமூவ் பண்ணியிருக்குன்னு பார்க்க போகிறோம். டேஷ் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் இன் த டிம் பாஸ்ட். அடுத்த லைனில் ஃப்ரம் டேஷ் பட் வித் த ஹோல் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் veils. அடுத்து dash that pays its toll and happy heart. Dash and travels on with cheer to youth and age. படிச்சிடலாமா இப்படி? இப்போ ஒரு லேர்னிங் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன், அதை வாட்ச் பண்ணுங்கள். ஷஃபிள் பண்ணி போட்ட வேர்டை எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டி. எல்லா வேர்டையும் மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு 5 லைனை உங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிற ஒரு முயற்சி.
பார்த்தீங்களா? இப்போது 5 லைனு கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி முடிச்சிருப்பீங்க. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear. 5 லைன் படிச்சிட்டோமா? இதில் நான் எனக்கு தெரிஞ்சது வாழ்க்கைனா ஒரு வரையறை என்னன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். வாழ்க்கை வரையறை. வாழ்க்கை வர்ணஜாலம், சொந்தங்களின் கூடல், சந்தோஷங்களில் துக்கத்தின் கழித்தல், பொருளாதாரத்தை பெருக்கல், வன்முறையின் வகுத்தல், வானுயரம், கண்டங்கள் போல் பறந்து விரிந்தது, இல்லை இல்லை, வகுபடும் என் ஆயுள், வகுக்கும் என் வயது, இங்கே துக்கங்கள் அது ஈவு, சந்தோஷங்கள் மீதி. வாழ்க்கை என்றால் 1000 அல்ல, அதற்கு மேலும் இருக்கும். அங்கலாய்க்காதே, அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். வாழ்ந்து பார், வானம் வசப்படும். அடுத்த போயம் போகுமா? போயம்னு பார்த்தா 2வது மெமரி போயம், யூனிட்னு பார்த்தா 3வது யூனிட்டு. அதனால் அந்த 2வது போயமும் அதே மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி படிக்க போகிறோம். 5 லைனில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டில் எப்படி படித்தோன்னு தெரியும், அதனால் செகண்டுக்கு இன்னும் நீங்கள் அலர்ட் ஆகிருப்பீங்க. ஐ எம் எவ்ரி விமன், அதான் போயம் நேம். எ விமன் இஸ் பியூட்டி innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. 4 லைன் நம்ம முதல்ல கொடுத்துருக்குறோம். A woman is dash, beauty innate, a dash and strength, symbol of power. She puts her dash life at stake. Dash, she is not fake, she is real, she is not fake. அடுத்த லைன், the summer of life she is ready to see in spring. She says, spring will come again, my dear. Let me care for the ones who are near. She is the woman, she has no fear. இப்போ 8 லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். The dash to see in spring என்ன வரும் அங்க? The summer of life she is ready. அடுத்து she says dash my dear, spring will come again. Let me dash who are near, care for the ones. She is the dash fear. She is the woman, she has no fear. இப்போ ஒரு லேர்னிங் ஆக்டிவிட்டி அவ செய்வா, அதை வாட்ச் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 5 லைன்ஸை படிக்கிற மாதிரி தான் அது மேக்கப் பண்ணியிருக்கு. அங்கேயும் அப்படி தான் வார்த்தைகளை மாற்றி மாற்றி அடுக்கியிருக்கு. அவள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுவாள். லாஸ்ட் லைன் வந்துட்டா. இப்போ 5 லைன் நம்ம மனப்பாடம் பண்ணுறோம்.
ஃபஸ்ட் லைன் என்னது? A woman is beauty innate. A symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. The summer of life, she is ready to see in spring. Thank you children. நீங்கள் 2 போயத்தில் 5 லைன் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த போயம்லாம் அடுத்த வீடியோவில்.